கோதி மீடியாவுடைய வேலை என்னவென்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எப்படியாவது டிஃபென்ஸ் செய்யும். அங்கே எடுத்து வைத்த வாதம், சரி நாங்கள் அனில் மிஸ்ஸியை நீங்கள் என்ன செய்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, முன்னாள் மேயரையும் நாங்கள் நீக்கி விடுகிறோம், பரவாயில்லை, ஆனால் மீண்டும் ஒரு முறை தேர்தலை நடத்துங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அதையெல்லாம் தேவையல்ல, ஓட்டு எங்களுக்கு முன்னாடி இருக்கிறது, ஓட்டு விழுந்தது இவருக்கு தான், குல்தீப்க்கு தான் ஓட்டு விழுந்திருக்கிறது, அதனால் இவர் தான் மேயர் என்று ஒரு முடிவை எடுத்து வைத்து விட்டார். எந்த வேலையை ஒரு ஹைகோர்ட் செய்திருக்க வேண்டுமோ அந்த வழக்கு என்னிடம் எதற்காக வந்தது என்கிற இன்னொரு கேள்வியும் எடுத்து வைத்திருக்கிறார். அதாவது ஹைகோர்ட் ஆஃப் சண்டிகர் ஹாஸ் ஃபெயில்ட் என்று கூறியது. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். சண்டிகர் மேயர் எலெக்ஷன் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் அன்டெமோக்ராட்டிக். சண்டிகரில் நடந்த மேயர் தேர்தல் இந்த நாட்டு ஜனநாயகத்திற்கு எதிராக, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது என்று சுப்ரீம் கோர்ட் கூறிவிட்டது. அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எந்த அளவில் சதி திட்டத்தை தீட்டி இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி வருகிறது என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் 36 ஓட்டுகள் கொண்ட ஒரு சாதாரணமான மேயர் தேர்தலிலேயே பிஜேபி 25% ஓட்டுகளை ஃபார்ஜரி செய்து தன் பக்கம் திருப்ப பார்த்தது. அப்போ வரக்கூடிய லோக்சபா தேர்தலில் 90 கோடி மக்கள் ஓட்டளிக்க இருக்கிறார்கள். அதில் இவிஎம்-ஆக இருக்கட்டும், அல்ல இது போன்ற சதி வேலைகளாக இருக்கட்டும், அல்ல இதையும் தாண்டி ஹார்ஸ் ட்ரேடிங் என்கிற விஷயத்தில் பணத்தை கொடுத்து எம்பிக்களை வாங்குவதாக இருக்கட்டும், அனைத்தையுமே பிஜேபி பார்க்கும் என்கிற விஷயத்தை தெளிவுபடுத்திவிட்டது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. பிஜேபியின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய கருப்பு புள்ளியை இந்த தேர்தல் எடுத்து வைத்து விட்டது. பிரைம் மினிஸ்டர் மோடி மேடைக்கு மேடை போய் இந்த முறை 400க்கும் மேலே எங்களுக்கு சீட்டு கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார். பிஜேபிக்கு மட்டுமே 370 சீட்டுகள் கிடைத்துவிடும் என்று கூறி வரும்போது, அமித்ஷா அவர்கள் அப்கி பார் 400 பார் என்று கூறி வரும்போது, பிஜேபியில் இருக்கக்கூடிய அனைத்து யூனியன் மினிஸ்டர்களுமே இதே வார்த்தையை கூறும் போது, இதை ஆம்பிளிஃபை செய்யும்படி இந்த நாட்டு கோதி மீடியா இந்த முறையும் பிஜேபி தான் வருகிறது என்று அந்த ப்ரொபகண்டாவை பரப்பும் போது, இந்த தேர்தல் அவர்கள் கூறக்கூடிய பொய்களை எக்ஸ்போஸ் செய்துவிட்டது. எந்த ஆதாரத்தை வைத்து, எந்த அடிப்படையை வைத்து பிரைம் மினிஸ்டர் மோடி 370 சீட்டுகள் கிடைக்கும் என்று கூறுகிறார், அப்கி பார் 400 பார் என்று கூறி வருகிறார்? அதற்கான அர்த்தத்தை சண்டிகர் மேயர் எலெக்ஷன் புரிய வைத்து விட்டது. ஒன்றுமல்ல, நாங்கள் சதி செய்ய போகிறோம், நாங்கள் ஓட்டுகளை திருடப் போகிறோம். அந்த திருட்டு வேலையை செய்யும் போதுதான் அனில் மசி, பிரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் பிஜேபி, கையும் களவுமாக பிடிபட்டு போனார். சுப்ரீம் கோர்ட் நேற்று முன்தினம் அவரை கூப்பிட்டு வைத்து விசாரிக்கும் போது அவரே ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம், ஆமாம், நான் அந்த 8 ஓட்டுகளில் சதியை செய்தேன், அதில் கிறுக்கி அந்த ஓட்டுகளை டிஸ்மிஸ் செய்ய வைத்தேன். ஆம் ஆத்மி கட்சியிடம் 13 ஓட்டுகள், 7 ஓட்டுகள் காங்கிரஸிடம் இருந்தது, அதாவது இந்தியா கூட்டணியிடம் 20 ஓட்டுகள். மொத்த ஓட்டுகளுடைய எண்ணிக்கையே வெறும் 36 தான். 16 ஓட்டுகள் பிஜேபியிடம் இருந்தது. அந்த இந்தியா கூட்டணியிடம் இருக்கக்கூடிய இந்த 8 ஓட்டுகளை சதி வழியாக அதை டிஸ்மிஸ் செய்ய வைத்து, அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டு பிஜேபியின் நபரை மேயராக்கிய அந்த கதை உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். தெரியவில்லை என்றால் பல்வேறு வீடியோக்களை இதை பற்றி போட்டிருக்கிறோம், எங்களுடைய சேனலில் போய் நீங்கள் பார்க்கலாம். நேற்று சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கூறிய அந்த வார்த்தை, இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் அன்டெமோக்ராட்டிக். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை நீங்கள் நெரிச்சு கொன்று விட்டீர்கள். சுப்ரீம் கோர்ட்டில் அனில் மசியை கூப்பிட்டு வைத்து இந்த கேள்விகளை கேட்கும்போது பல்வேறு விஷயங்களை எடுத்து வைத்து நழுவ பார்த்தார் இந்த நபர். ஆனால் கடைசியாக சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்வி, நீங்கள் இந்த ஓட்டுகளை கிறுக்கினீர்களா இல்லையா? என்னிடம் அனைத்து ஆதாரங்களுமே இருக்கிறது, பொய் மட்டும் பேச வேண்டாம், பொய் பேசினீர்கள்னா உங்கள் மீது வழக்கு பாயும் என்று. பதறிப்போன அனில் மசி, பிஜேபியின் ஒரு மைனாரிட்டி விங் இதோடைய லீடர், உண்மையை ஒத்துக்கொண்டார். ஆமாம், நான் தான் இதை செய்தேன். இந்த நபரே அந்த செய்த தவறை ஒத்துக்கொண்டதற்கு பின்
இன்னைக்கு கோதி மீடியா என்ன செய்து கொண்டிருக்கிறது? கோதி மீடியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து இந்த நபரை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்த்து வந்தார்கள். கோதி மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனையோ வீடியோ வழியாக மக்களை ஏமாற்ற பார்த்தார்கள். இது ஆம் ஆத்மி கட்சி மற்றும் காங்கிரஸோடைய சதி மட்டும்தான். அனில் மசியை சிக்க வைக்க பார்க்கிறார்கள். பிஜேபி ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த மேயர் எலெக்ஷனில் வெற்றி பெற்றிருக்கிறது என்று கோதி மீடியா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த யூனியன் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் இதை கொண்டாடி வந்தார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கவில்லை, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பார்த்து கேள்வி கேட்கவில்லை, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை பார்த்து கேள்வி கேட்கவில்லை. ஆனால் நேற்று சுப்ரீம் கோர்ட் இந்த நபரை பார்த்து நேரடியாக இந்த கேள்வியை கேட்டவுடன் பதறிப்போய் உண்மையை ஒத்துக்கொண்டார் இந்த நபர். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் வரலாற்றில் நடந்த ஒரு மிகப்பெரிய களங்கமாக இதை பார்த்து வருகிறார்கள். சண்டிகர் எலெக்ஷனை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த எலெக்ஷனில் எப்படி கோதி மீடியா வேலை பார்த்தது அதை நீங்கள் பார்த்து விடுங்க. கோதி மீடியாவின் ஒரு சிறந்த ஆங்கரான சுஷாந்த் சின்ஹா எப்படி இதே திருட்டு வேலையை பார்த்த அனில் மிஷி அவர்களை காப்பாற்ற பார்த்தார் என்று நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஒரு முறை பாருங்கள். அதற்கு பின் இவர் என்ன பேசினார் என்று உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன். अगर प्रिसाइडिंग ऑफिसर पेन से लिख कर इन बैलेट पेपर्स को इनवैलिड कर रहे हैं, वो तो 8 से ज्यादा पे लिख रहे हैं भाई. अगर आप देखेंगे सारे बैलेट पेपर पे लिख रहे हैं. अगर वो टैंपरिंग कर रहे होते तो भाई 8 पे लिखते, क्योंकि 8 ही वोट तो इनवैलिड हुए, वो सब पे लिख रहे हैं. और दूसरी बात, एक ही जगह लिख रहे हैं भाई. कहीं टैंपरिंग करेंगे तो कहीं ऊपर लिख देंगे, कहीं कुछ लिख देंगे, कहीं दाहिने कर देंगे. सारे पेपर पे वो लिखते जा रहे हैं, उसको आगे बढ़ाते जा रहे हैं. तो इसलिए इस वीडियो को टैंपरिंग का वीडियो कहना मुझे तो उचित नहीं लगता, क्योंकि अगर वो सिर्फ 8 कागज पर लिखते तब समझ में आता कि ये टैंपरिंग हो रही है. वो सारे कागज पे लिख रहे हैं, एक ही जगह पे लिख रहे हैं, और इसीलिए ये टैंपरिंग नहीं बल्कि चुनावी प्रक्रिया का हिस्सा टाइप नजर आता है, जहां वो साइन करते होंगे या लिखते होंगे. तो इसलिए इस वीडियो से ये साबित तो नहीं हो कि भैया वहां पर टैंपरिंग हुई. இந்த நபர் பேசிய வார்த்தை அனில் மெஸ்ஸியை சிக்க வைக்க பார்க்கிறார்கள். ஆம் ஆத்மி கட்சி அந்த கட்சியை சார்ந்த நபர் கவுன்சிலர் ஆவதை காங்கிரஸ் விரும்பவில்லை. அதனால் காங்கிரஸ் நபர்கள் தான் தன்னுடைய ஓட்டை தவறாக போட்டு விட்டார்கள். அப்போ அன்னைக்கு அந்த கதையை சோடித்த இந்த நபர் இன்னைக்கு என்ன பதில் கொடுக்க போகிறார்? இன்னைக்கு இந்த நபர் எங்கே இருக்கிறார் என்று யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு மக்களுக்கு முன் நேஷனல் டெலிவிஷனுக்கு முன் வந்து பிஜேபி செய்த இந்த ஊழலை, அனில் மிஷி செய்த ஊழலை சரியாக எடுத்து காட்டக்கூடிய, சரி என்று எடுத்து காட்டக்கூடிய இந்த நபர் கோதி மீடியாவின் ஆங்கர். இவர் மட்டுமல்ல, சித்ரா திரிபாठी, சுதீர் சௌத்ரி, அஞ்சனா ஓம் கஷ்யப், ஸ்வேதா திவாரி, இது போன்ற பல்வேறு நபர்கள் புரோகிராம்ஸ்களை எடுத்து வைத்து அனில் மிஷியை, பிஜேபியை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்த்து வந்தார்கள். இவர்கள் எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை. ஆனால் இந்த இடத்தில் இவர்களிடம் என்னோட இன்னொரு கேள்வி, நீங்கள் இந்த ப்ரோக்ராமை நடத்துவதற்கு முன்பு நிச்சயமாக அனில் மிஷியோடைய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்திருப்பீர்கள். பல்வேறு நபர்கள் அதை புரிந்து கொண்டிருப்பீர்கள். இது எடிட்டோரியலுக்கு போயிருக்கும், நீங்கள் எடிட்டும் பண்ணியிருப்பீர்கள், ரெக்கார்ட் பண்ணியிருப்பீர்கள், அதற்கு பின் வந்த பல்வேறு ரியாக்ஷன்ஸ்களையும் பார்த்திருப்பீர்கள். ஆனால் எதுவுமே எங்களுக்கு கவலை அல்ல. கோதி மீடியாவுடைய வேலை என்னவென்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எப்படியாவது டிஃபெண்ட் செய்ய வேண்டும். சரி, சித்ரா திரிபாட்டியோடைய 2 ஸ்க்ரீன்ஷாட்களை நான் எடுத்து காட்டுகிறேன். பிஜேபி के खिलाफ आम आदमी पार्टी कांग्रेस का दाव फेल. பிஜேபிக்கு எதிராக ஆம் ஆத்மி கட்சி மற்றும் காங்கிரஸ் செய்த சதி ஃபெயில் ஆகிவிட்டது. எப்போ? அனில் மிஷி பிடிபட்ட போது இந்த ப்ரோக்ராமை நடத்திய சித்ரா திரிபாட்டி. நேற்று சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வழியாக வெளிவந்த இந்த முடிவிற்கு பின்பு லுட்னே சே பச்சா லோக்தந்திர, அதாவது லோக்தந்திரை, ஜனநாயகத்தை சுப்ரீம் கோர்ட் காப்பாற்றிவிட்டது. ஒரே வாரத்திற்குள் 2 ஷோ, வித்தியாசமான ஷோ. சித்ரா திரிபாட்டி இவரும் ஒரு கோதி மீடியாவின் ஆங்கர். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சண்டிகர் மேயர் எலெக்ஷனில் குல்தீப் குமார், ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளரான குல்தீப் குமாரை மேயராக அறிவித்திருக்கிறது. நீங்கள் செய்தது தவறு, அதனால் யாருக்கு உண்மையாக ஓட்டு போடப்பட்டதோ அவர்தான் மேயர் என்று கூறிவிட்டார்கள். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஹைகோர்ட்டிலிருந்து அந்த 8 பேலட் ஷீட்ஸ்களையும் கொண்டு வர சொன்னார்கள். அனைத்து 36 ஓட்டுகளையும் எண்ணி நேரடியாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவரே அதற்கான ஆய்வை செய்து பார்க்கும்போது ஒவ்வொரு கோடு கிழித்திருந்தது அந்த 8 சீட்டுகளில். அந்த கோடுகளை எதற்காக நீங்கள் போட்டீர்கள் என்று கேட்டபோது, இல்லை நான் மார்க் செய்தேன், அது எனக்கு நம்பிக்கை இல்லாமல். 36 ஓட்டுகளில் 8 ஓட்டுகள்
ஆம் ஆத்மி கட்சி மற்றும் காங்கிரஸ் அவர்களுடைய ஓட்டை நீங்கள் எப்படி கிறுக்கினீர்கள் என்று கேட்டபோது எந்த விதமான பதிலையும் கொடுக்க முடியவில்லை. எப்படி அந்த திருட்டு நடந்தது என்கிற விஷயத்தை மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு முன் எடுத்து வைக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். முதலில் பிஜேபி எந்த நபரை இந்த தேர்தலுக்கான பிரிசைடிங் ஆபீசராக அமைத்ததோ அந்த நபரை பற்றி நீங்க கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெயர் அனில் மசி. பிஜேபியின் மைனாரிட்டி மோர்ச்சாவின் பிரசிடென்டாக பதவியில் இருந்திருக்கிறார். கேள்வி இங்கேதான் எழும்புகிறது, எப்படி பிஜேபியின் ஒரு தொண்டர் நேர் வழியில் தேர்தலை நடத்த முடியும்? இப்போ ஒரு டேட்டாவையும் எடுத்து காட்டுகிறேன். சண்டிகர் மேயர் எலெக்ஷனில் பிஜேபியிடம் இருக்கக்கூடிய ஓட்டுகள் எத்தனை? 14 கவுன்சிலர், ஒருத்தர் அகாலிதளை சார்ந்த நபர், ஒரே ஒரு எம்பி. ஆக மொத்தம் 16 ஓட்டுகள். ஆம் ஆத்மி கட்சி மற்றும் காங்கிரஸ் உடைய கூட்டணி. ஆம் ஆத்மியிடம் 13 கவுன்சிலர்கள், காங்கிரசிடம் 7 கவுன்சிலர்கள், மொத்தம் 20. ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸுடைய வெற்றி நிச்சயமாக இருந்தது. இந்த இடத்தில் தான் இவர்களுடைய திருட்டுத்தனம் பிடிபட்டிருக்கிறது. அதை பாருங்கள். அனில் மசியின் திருட்டுத்தனம். எப்படி பிஜேபி இந்த நாட்டின் அப்பாவி மக்களை ஏமாற்றி வருகிறது என்று பாருங்கள். ஓட்டுகளை எண்ண தொடங்குகிறார். 36 ஓட்டுகள் மொத்தம். ஒவ்வொரு ஓட்டையும் அலசி ஆராய்கிறார். எந்த ஓட்டு பிஜேபிக்கு வந்திருக்கிறதோ உடனடியாக அந்த சீட்டில் கையெழுத்து போட்டு பாஸ் செய்து கொண்டிருக்கிறார் இந்த நபர். இதற்கு மேல் ஆம் ஆத்மி கட்சியின் ஓட்டு வருகிறது. திருட்டுத்தனம் எப்படி நடக்கிறது என்று நீங்க பாருங்கள். இந்த இடத்தில் கையெழுத்து போடும்போது இங்கே பார்த்து உடனடியாக அந்த சிட்டையில் கிறுக்குகிறார். கிறுக்கின உடனேயே இந்த ஓட் ரிஜெக்ஷன் டேபிளில் வைத்து விடுகிறார். இந்த உடனடியாக இந்த ஓட்டையும் கிறுக்கி அதை ரிஜெக்ஷன் டேபிளில் வைத்து விடுகிறார் இந்த நபர். இதே போன்று 3வது ஓட்டும் இந்தியா அலைன்ஸோட ஓட்டாக இருக்கிறது. அதையும் கிறுக்கி அதையும் ரிஜெக்ஷன் டேபிளில் வைத்து விட்டார். 4வது ஓட்டும் இதே முறையில், 5வது, 6வது, 7வது, இதே போன்று 8வது. வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், எந்த பிஜேபி கேண்டிடேட் இந்த போட்டியில் கலந்து கொண்டாரோ அந்த நபரை அருகே நிற்க வைத்து உடனடியாக அவசரமாக இந்த சேரில் அமர வைத்திருந்தார். தேர்தல் முடிவுகளை அனௌன்ஸ் செய்துவிட்ட அடுத்த நிமிடமே அங்கிருந்து பறந்து சென்று விட்டார் இந்த நபர். ஜனநாயகம் மற்றும் கான்ஸ்டிடியூஷனுடைய எப்படி கழுத்தை நெரிச்சிருக்கிறார்கள் என்று நீங்கள் இதே வீடியோ, இதே ஃபுட்டேஜஸ் தான் சுப்ரீம் கோர்ட்டிடம் போனது. அந்த வீடியோ காட்சிகளை பார்த்து, கையில் இருந்த அந்த பேலட் பேப்பர்ஸ்களை பார்த்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எடுத்த முடிவு, பிஜேபி திருட்டு வேலையை பார்த்திருக்கிறது. பிஜேபி மீது, இந்த பிரிசைடிங் ஆஃபீஸர் மீது வழக்கு பாய வேண்டும். இதை தாண்டி வேறு எந்த வழியும் கிடையாது. தேர்தலையே நீங்கள் மாற்ற பார்க்கிறீர்கள், அதனால் அவரை டிஸ்மிஸ் செய்துவிட்டு இவர்தான் அந்த இடத்தில் அமர வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். வழக்கை நடத்த போன பல்வேறு பிஜேபியினர்கள், இவர்களுக்காக வாதாட போன சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா துஷார் மேத்தாவாக இருக்கட்டும், முகுல் ரோத்தகியாக இருக்கட்டும், சீனியர் கவுன்சில், இதே அரசாங்கத்தில் இருந்த ஒரு மிக முக்கியமான அட்வொகேட், அங்கே எடுத்து வைத்த வாதம், சரி நாங்கள் அனில் மிஸ்ஸியை நீங்கள் என்ன செய்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, முன்னாள் மேயரையும் நாங்கள் நீக்கி விடுகிறோம், பரவாயில்லை, ஆனால் மீண்டும் ஒரு முறை தேர்தலை நடத்துங்கள். எப்போ அதற்கான சதிவையிலும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அதையெல்லாம் தேவையல்ல, ஓட்டு எங்களுக்கு முன்னாடி இருக்கிறது, ஓட்டு விழுந்தது இவருக்கு தான், குல்தீப்க்கு தான் ஓட்டு விழுந்திருக்கிறது, அதனால் இவர் தான் மேயர் என்று ஒரு முடிவை எடுத்து வைத்து விட்டார் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. பிஜேபி என்னெல்லாம் செய்து எந்த அளவில் இந்த நாட்டில் சதியை செய்திருக்கிறது என்று ஒட்டுமொத்த உலகத்திற்கே புரிந்துவிட்டது. ஆனால் இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அனில் மிஸ்ஸி மீது எந்த விதமான வழக்கு பாயப்போகிறது அதை பற்றி யாருமே பேசவில்லை. எப்படி அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீர்களோ அதே போன்ற அனைத்து விஷயத்தையுமே ஒவ்வொன்றாக சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் பார்த்து வந்தார். குல்தீப் குமார், ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளரான குல்தீப் குமாருக்காக வாதாடிய குரம் சிங், அதே போன்று காங்கிரஸ் பார்ட்டி சார்பாக வாதாட போன அபிஷேக் மனு சிங்வி, இரண்டு பேருமே எடுத்து வைத்த விஷயம் நீங்களே பாருங்கள். உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த பேலட் பேப்பர்ஸ்களை பாருங்கள், எப்படி இந்த நபர் அதில் கிறுக்களை போட்டு அந்த ஓட்டுகளை ரத்து செய்தார் என்று.
இதெல்லாம் பார்த்த நீதிபதி நீங்கள் சொல்லுவதுதான் உண்மை என்று எடுத்து வைத்திருந்தார்கள். எதிர்க்கட்சியிலிருந்து, அதாவது பிஜேபி சார்பாக ஒரு திருடரை காப்பாற்றுவதற்காக போன நபர்கள் யார் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, முகுல் ரோஹத்தகி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மோஸ்ட் லாயர், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருந்த இந்த நபர் 2014 ஆண்டிலிருந்து 2017 ஆண்டு வரை அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருந்த இந்த நபர். இவர் மட்டுமல்ல, துஷார் மெஹ்தா, சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டு மிக முக்கியமான பிரச்சனைகளை வாதாடுவதற்காக இருக்கக்கூடிய இந்த 2 நபர்கள், இவர்கள் ஒரு திருடரை காப்பாற்றுவதற்காக, பிஜேபியின் திருடரை காப்பாற்றுவதற்காக சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடி பார்த்தார்கள். நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நீங்கள் கூறுவது எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் மீண்டும் ஒரு முறை இந்த தேர்தல் நடக்கட்டும் என்று இவர்கள் செய்த இன்னொரு சதியை பார்க்கிறீர்களா? ஹார்ஸ் ட்ரேடிங்கை நடத்தி முடித்து விட்டார்கள் இந்த 3-4 நாட்களில். ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய 3 நபர்களை ஹார்ஸ் ட்ரேடிங்கை செய்து பணத்தை கொடுத்து விலை பேசிவிட்டது பிஜேபி. கவுன்சிலர் பூனம் தேவி, நேஹா முசாவத் மற்றும் குர்சரன் காலா, 3 பேருமே ஆம் ஆத்மி கட்சியில் இருந்தார்கள். இப்போ அப்படியே டைவர்ட் ஆகி பிஜேபி பக்கம் போய்விட்டார்கள். அதாவது திரும்பி இந்த எலெக்ஷன் நடந்தால், ஃப்ளோட் டெஸ்ட் நடக்கும்போது 19 ஓட்டுகள் பிஜேபிக்கு போய் சேர்ந்துவிடும். 16 ஓட்டுகள் ப்ளஸ் இந்த 3 நபர்களை விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள், 19 ஓட்டுகள். காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியில் இருந்த 2 பேரையுமே சேர்த்தேர்களில் 20 ஓட்டுகள் இருந்தது. இப்போ 3 பேர் வெளியில் போயிட்டான்னா 17 ஓட்டுகள். அப்போது பிஜேபி தான் அங்கே மேயர் பதவியில் அமரும். ஆனால் இந்த எந்த ஸ்டோரியையுமே சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எடுத்த முடிவு, எந்த தேதியில் இந்த தேர்தல் நடந்ததோ, எந்த தேதியில் இந்த தேர்தலுக்கான முடிவுகள் வெளிவந்ததோ, அது ஒரு பொய்யான விஷயம். நாங்கள் எடுத்து வைப்பது தான் உண்மை, இதைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதுதான் ஒரு சரியான தீர்ப்பு என்று சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கூறிவிட்டார். பிஜேபியின் மேயரை தூக்கிவிட்டு நேரடியாக ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளரை அங்கே அமர வைத்திருக்கிறார்கள். இந்த கொண்டாட்டத்தை சாதாரண நபர்கள் கொண்டாடவில்லை. பிஜேபி மேயர் தேர்தலை வெற்றி பெற்றுவிட்டது என்று கூறி ஜகத் பிரகாஷ் நட்டா, ஜேபி நட்டா, பிஜேபியின் நேஷனல் பிரசிடென்ட், அவர் தன்னுடைய இந்த திருட்டுத்தனத்தை எப்படி கொண்டாடினார் என்று நீங்க பாருங்க. Congratulations to BJP Chandigarh unit for winning the mayor election under the leadership of Prime Minister Shri Narendra Modi ji. Union territory have witnessed record development that the India Alliance forgot their first electoral battle and still lost. BJP shows neither their arithmetic is working nor the chemistry is working. அதாவது பிஜேபி சண்டிகருக்கு எங்களுடைய ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் சண்டிகர் எந்த அளவில் டெவலப்மெண்ட்டை பார்த்தது, இதை நீங்கள் மறந்து விட்டீர்கள். இந்தியா அலைன்ஸுடைய முதல் தேர்தலிலேயே பிஜேபிக்கு முன்பு நீங்கள் தோற்று போனீர்கள். அப்போது திருட்டுத்தனதை வைத்து நீங்கள் எலெக்ஷன்களில் வெற்றி பெறுவீர்கள், அதை நீங்கள் கொண்டாடுவீர்கள். நீதிபதியாக இருக்கட்டும், பத்திரிகையாளராக இருக்கட்டும், இவர்களிடம் விலை பேசி இவர்களுக்கு மிரட்டலை கொடுத்து நீங்கள் அந்த தீர்ப்பையும் மாற்றி விடுவீர்கள் என சுப்ரீம் கோர்ட் இன்னொரு விஷயத்தையும் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஹைகோர்ட் ஹேஸ் ஃபெயில்ட் இன் திஸ். ஹைகோர்ட்லேருந்து இந்த முடிவு வந்திருக்கணும், இந்த தீர்ப்பு வந்திருக்கணும். ஆனால் ஹைகோர்ட் குல்தீப் போட்ட அந்த வழக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை டிஸ்மிஸ் செய்துவிட்டது. அதுக்கு பின் தான் அவர் சுப்ரீம் கோர்ட்டை நாடி போனார். எந்த வேலையை ஒரு ஹைகோர்ட் செய்திருக்க வேண்டுமோ அந்த வழக்கு என்னிடம் எதற்காக வந்தது என்கிற இன்னொரு கேள்வியும் எடுத்து வைத்திருக்கிறார். அதாவது ஹைகோர்ட் ஆஃப் சண்டிகர் ஹேஸ் ஃபெயில்டு என்று கூறியிருந்தார். இப்போ சிந்தித்து பாருங்கள், பிஜேபி எத்தனை தேர்தல்களை நேர்மையாக சந்தித்தது. மகாராஷ்டிரா அதற்கான உதாரணம், கோவா அதற்கான உதாரணம், கர்நாடகா அதற்கான உதாரணம், மத்திய பிரதேஷ் அதற்கான உதாரணம். இது போன்ற எத்தனை இடங்களில் பிஜேபி தோற்று போனதற்கு பின்பு பணத்தை வைத்து விலை பேசி அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கி சாசனத்தை பிடித்தது உண்மையா கிடையாதா? அப்போ வரக்கூடிய தேர்தல் லோக்சபா 2024 பிஜேபி கூறக்கூடிய அந்த 400+ என்கிற அந்த கணக்கு இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது.
ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.